கும்பராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் விருப்பப்பட்டா பாருங்கள், விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து பார்க்க வேண்டாம். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் நாம் செய்யப்போகின்ற அந்த காரியத்தை மனமுவந்து செய்தால் மட்டுமே அதில் நாம் வெற்றி கொள்ள முடியுமே தவிர, மனசில்லாமல் செய்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு சாதகமாகவும் முடியாது, வெற்றியும் தராது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. மாதம் ராசி பலன்கள் தெளிவாக தாங்க வருது. வாரம் ராசி பலன்கள் தெளிவாக தான் வருது. கும்பராசிக்கு ஆக ஓகோன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் படுற பாடு, நாம் படுற அந்த வேதனை, அந்த நரக வேதனை உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஏன் நீங்கள் இப்படி அள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஐயா காரணம்? 1000 நபர்களுக்கு சொல்லக்கூடிய ராசி பலன்கள் கண்டிப்பாக ஒரு 25 நபர்களுக்கு மட்டுமே பொருந்தி வரும். பாக்கி இருக்கின்ற 975 பேருக்கு அந்த ராசி பலன்கள் கண்டிப்பாக பொருந்தாது. இது ஆணித்தனமான உண்மை. என்னையா காரணம்? நாம் பிறக்கின்ற பொழுது ஜென்ம ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்ததோ, உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுக்கு யோகாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்க நினைக்கின்றார்களோ, அந்த தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரியாக வந்துவிட்டால் அதற்கான பலன்களை, நற்பலன்களை நீங்கள் முழுமையாக அடைந்தே தீர்வீர்கள். அவயோகி தசை தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக உங்களை வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதற்காகத்தான் ராசி பலன்களை மட்டும் வைத்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். சுய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதக பலன்களை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சரியாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்ல முடியும். இதுதான் உண்மை. இப்போ ஒருத்தருக்கு அவயோகி தசை தசாபுத்தி போயிட்டு இருக்குது. ஆனால் அவர் வாழ்க்கையில் நான் வெற்றி அடையணும்னு துடிக்கிறாரு. அந்த வெற்றியின் இலக்கை அடைய முடியாது. அவர் நினைச்ச காரியம் நடக்காது. துன்பம், துயரம், கஷ்டம், கவலை, வாழ்க்கையை முடித்து கொண்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். என்னையா காரணம்? நடப்பது வேறு திசை. அவருக்கு சாதகமான திசை அல்ல, பாதகத்தை கொடுக்கக்கூடியது, துன்பத்தை கொடுக்கக்கூடிய தசை அந்த தசாபுத்தி. அதனால்தான் அவர் அந்த துன்பத்தை பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அடுத்த கட்டமாக எனக்கு யோக தசை தசாபுத்திகள் வருமா? அதிலிருந்து நான் துன்பங்களிலிருந்து மீண்டு வந்துடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பார்க்கணும். அது பார்க்கலன்னா நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிட முடியாது. நிறைய நண்பர்கள், நான் லாட்ரி வீடியோ தான் போட்டுட்டு இருக்கிறேன், அதிர்ஷ்டங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால், பெறணும் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு கண்டிப்பாக யோக தசை தசாபுத்திகள் கண்டிப்பாக வரணும். நாம் பிறந்த வாரம் நல்லா இருக்கணும், அது இல்லையா? நம்ம பிறந்த திதி நல்லா இருக்கணும், அது இல்லையா? நம்ம பிறந்த நட்சத்திர பலம் நன்றாக இருக்கணும், அதுவும் இல்லையா? நம்ம பிறந்த நித்திய நாமயோக பலன் நன்றாக இருக்கணும், அதுவும் இல்லையா? கண்டிப்பாக கர்ணத்தின் பலமாவது நன்றாக இருக்க வேண்டும். இந்த 5 அங்கங்களில் 4 அங்கங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அங்கம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வேற எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. அதனால் சுய ஜாதகங்களை பார்த்து எந்த ஒரு முடிவுக்கும் வாங்க. லாட்டரிக்காக மட்டும் கிடையாது, அதிர்ஷ்ட எண்களுக்காக, அதிர்ஷ்ட ராசிகளுக்காக கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக சுய ஜாதகம் நம்ம பார்த்தே தீரணும். பணம் இருக்கின்ற பொழுது எதையெல்லாம் செய்திருப்போம், அந்த நேரத்தில் இந்த ஜாதகம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த ஜாதகத்தை தேடி எடுப்போம். அப்போ போய் இந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டி என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது? 10 வருஷம் சேர்த்து வைத்த அந்த துன்பம் 10 நாளில் விலகிருமா? விலகாது. அதற்கான நேர காலங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது இன்னும் எனக்கு 6 மாதமா, 1 வருடமா, அது வரைக்கும் என்னால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்பையும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க.
எப்போ எனக்கு யோக தசை தசாபுத்திகள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டு செய்யுங்க. அதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டு செய்யுங்க. ஒருத்தர் கடன்பட போகின்றார் அப்படின்னா அது தெரியாது. ஆனால் அவர்கள் செய்கின்ற வேலையே, அவர் செய்கின்ற தொழிலே, அவர் செய்கின்ற குடுக்கல் வாங்கல் விஷயங்களே அவரை கடன்பட வச்சிரும் அப்படிங்கிறது. இது அவருக்கு அந்த நேரத்தில் புரியாது. பட்டு தெளிஞ்சதுக்கப்புறம் ஞானம் வந்து தான் இந்த ஜோதிடர்கிட்ட போய் இந்த ஜாதகத்தை காட்டி எனக்கு பலன் சொல்லுங்க, என்ன விவரம், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேள்வி கேட்பீங்க. இது நமக்கு சரியாகுமா? கண்டிப்பாக பொருந்தி வராது. நண்பர்களை, சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 93 639 79 179 இந்த கைபேசி எண் இருக்கு. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? தெரியாமல் நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். சரி, ராசி பலனுக்கு வருவோம். பொதுவான ராசி பலன் எப்படி இருக்கும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு? தோல்விகள் தாங்க எனக்கு பரிசு, துன்பங்கள் தாங்க எனக்கு பரிசு, கவலைகள் தாங்க எனக்கு பரிசு. உண்மை அதுதான். கும்பராசி நண்பர்களுக்கு இதுதான் பரிசு உங்களுக்கு. இதை வாங்கி தான் நிறைய அடுக்கி வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய மனம் ரகசியங்கள் நிறைந்தது. சில விஷயங்களை ரகசியத்தை கட்டி காப்பாற்றுவீங்க, சில விஷயங்களை காப்பாற்ற முடியாது. நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய வெறுப்புகளும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே தாங்கி 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் கல்வி கற்று நீங்கள் நிறைய அனுபவங்களை சந்திச்சிங்களோ இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய பாடங்களை வந்து நீங்கள் கற்று அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த அனுபவ அறிவு எப்படி வேலை செய்யும், இந்த மாதத்தில் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக இப்போ வந்து ராசியில் வந்து கும்ப லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இப்போ 7 சனியினுடைய லாஸ்ட் கட்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனி என்ன செய்யும்? கொஞ்சம் நிறைய சிரமங்களை பட்டுட்டோம். இப்போயும் அந்த ஜென்மச்சனி வந்து நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குது. இப்போயும் நமக்கு தடை தாமதங்களை தான் கொடுக்குது. இந்த மாதத்திலையும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எதுவுமே போன விஷயம் உடனே நடக்காது. ஒரு பேங்க் விஷயமா போனீங்கன்னா அங்கே போய் கூட நீங்கள் அலைச்சலோட தான் வருவீங்க. இன்னைக்கு போகிற காரியம் இன்னைக்கு முடிஞ்சிரும்னு போனால் முடியாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் கொஞ்சம் சுலபாக தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக எதுவும் சீக்கிரமாக நடக்காது. இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வெளியில் போகிறபோது வரபோது கொஞ்சம் கவனமாக இருங்கள். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏன் சார் அடிக்கடி கவனமாக இருக்குன்னே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனதுக்கு புறம்பாக பேச முடியாது. இருக்கிற ராசி பலனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். இந்த கிரக அமைப்பு இப்படி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவானே உங்களுக்கு விரையாதிபதியாக வருகின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கூட நமக்கு பலன் வந்து ஆப்போசிட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணுறீங்க, அந்த தான தர்மம் உங்கள் மனமுவந்து பண்ணுறீங்க, அந்த மனமுவந்து தான தர்மம் பண்ணியும் கூட அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காது, புண்ணியம் கிடைச்சிருக்காது. ஏங்க, நான் எப்படி தான் புண்ணியம் தேடிக்கிறது? அதாவது பாத்திரம் அருந்து பிச்சையிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா கை கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. டிப்டாப்பாக வந்து உதவி கேட்டால் கூட செய்யாதீங்க. உங்கள் உறவினர்கள்லையே வந்து யார் உதவி கேட்டால் கூட நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் செய்யாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்யுங்க. கேட்ட உடனே கொடுத்துருவீங்க. அதுக்கு பின்னாடி வரப்படுகிற விளைவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி உதவி கேட்டால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்கிற உதவிகள் மூலமாக அவங்களுக்கு இருக்கிற துன்பத்தை நீங்கள் அப்படியே மூட்டை கட்டி நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ காசு கொடுத்து துன்பத்தை வாங்குறீங்கன்னு தான் அர்த்தம். கும்பராசி நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் பணத்தை நீங்கள் உதவின்ற பேரில் கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வாங்கி மூட்டை கட்டி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சுமையாக சுமக்கிறீங்கன்னு அர்த்தம்.
கண்டிப்பாக அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அப்புறம் என்னங்க நான் பண்றது? ஏதாவது ரோட்டு ஓரத்துல படுத்துக்கிட்டு எந்திரிக்க முடியாம, ஒரு கால் நடக்க முடியாம, ஒரு கை விளங்காம, ரொம்ப கஷ்டத்துல இருந்து யாசகம் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனிதனை தேடி போய் ஒரு வேளை உணவு குடுங்கள். அவன் குடிக்கிறதுக்கு தண்ணி குடுங்க. அவனுடைய பாதங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி குடுங்க. தயவு செய்து காசு குடுக்காதீங்க. காசு கொடுத்தால் நீங்க புண்ணியத்தை தேட முடியாது. இந்த 3 பொருளை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அத இந்த மாசம் செய்யுங்க. கோயிலுக்கு போறீங்க. போறபோது காசு போட்டு போகணும். இல்லாட்டி வர்றபோது காசு போட்டு போகணும். ஒரு குழப்பம் இருந்தாலும், அங்கேயும் நீங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு போடாதீங்க. பட்டைய போட்டு, உத்திராட்ச கொட்டைய போட்டு முன்னாடி ஒரு திருவோட வச்சு உக்காந்துருப்பாரு ஜம்முன்னு. அவருக்கு காசு போடாதீங்க. அங்க காசு போட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு நற்பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதே கோயில்ல நடக்க முடியாம இருக்கிற ஒரு மாற்றுத் திறனாளிய பார்த்து குடுங்க. அது உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ரொம்பயும் வயசாகி நடக்க முடியாம இருக்கிற அந்த வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு புண்ணியம். பார்த்தா ஆள் பயங்கரமா இருக்கிறாரு, வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாரு, ஒரு விஐபியா இருப்பார் பொழுது, இவருடைய தயவு நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உதவி செய்யாதீங்க. அவருடைய தயவு என்னைக்கும் உங்களுக்கு தேவைப்படாது. என்னைக்கும் அவர் மூலியமா உங்களுக்கு நற்பலனே கிடைக்காது. இதுதாங்க கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கான உண்மையான சூட்சுமம் இதுதான். சனி பகவான் யாரு? பாவத்தையும் புண்ணியத்தையும் சமமா நிறுத்து கொடுக்கக்கூடியவர். அவருடைய ராசியில நாம பிறந்துட்டு நாம போய் வேற மாதிரி செஞ்சா நமக்கு எப்படி நல்ல பலன் கிடைக்கும்? கடுமையா உழைக்கக்கூடியவங்களுக்கு கடுமையா உழைச்சி ஓடா தேஞ்சுக்கிட்டு வராங்க பாத்தீங்களா? வெயில்ல வெந்து நொந்து வராங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க. அது உங்களுக்கு புண்ணியம். மாடி வீட்டுக்காரருக்கு உதவி செஞ்சா அவருடைய உதவி நமக்கு என்னைக்காவது தயவு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காது. அவங்க மூலயமா அவங்க கிட்ட இருக்கிற பாவங்களை நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப பாவம் ஒரு பக்கம், புண்ணியம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது. நீங்க புண்ணியத்தை செஞ்சுட்டு அவங்களுடைய பாவத்தை நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து பாவம் செய்யாதீங்க, பாவத்தை வாங்காதீங்க நண்பர்களே. இந்த மாசத்தை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களிலும், அதாவது குடுக்கல் வாங்கல், வண்டி போக்குவரத்து வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. அக்கம் பக்கம் உறவினர்கள்ட்ட கூட கொஞ்சம் கவனமா பேசிக்கங்க. பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஜென்மச்சனி காலம். வக்ரசனி பயிற்சி கூட உங்களுக்கு அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் என்னடா எல்லாமே மைனஸாக இருக்குன்னா, மைனஸாக இருக்கிற விஷயங்களை சொன்னா தேங்க அடுத்து நம்ம ப்ளஸ்ஸான விஷயத்துக்கு நம்ம போக முடியும். ஆகா ஓகோன்னு நடக்குன்னு சொல்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதற்கான கிரக அமைப்புகள் நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக பாருங்கள், சுய ஜாதகம் பாருங்கள். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொதுவானது. நிறைய நண்பர்கள் லாட்ரி வாங்குறதுக்கான அதிர்ஷ்ட நம்ம எண்கள் கேட்குறாங்க, அதிர்ஷ்ட தேதிகள் கேட்குறாங்க. கொடுக்கறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. மற்றபடி அந்த ஜாதகத்தில் அதுக்கான பாக்கியம் நமக்கு இருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? லாட்ரிக்காக மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே அந்த பாக்கியம் நமக்கு இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அது இருந்தால் கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா விரயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காசை நம்ம சேமிக்கலாம். சரிங்களா? எந்தெந்த விஷயங்களில் எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி போகணும், எப்படி எப்படி வரணும், இனிமேல் நம்ம எப்படியெல்லாம் சில விஷயங்களை கையாண்டா நம்ம வாழ்க்கையில் நல்லா வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தை பாருங்கள். இப்போ நடக்கின்ற தசாபுத்திகள், அதாவது உங்களுடைய ராசி கும்பராசி, கும்ப லக்னமாக இருந்தால் 5ஆம் அதிபதி புதனுடைய தசாபுத்தி, 9ஆம் அதிபதி சுக்கிரனுடைய தசாபுத்தி, இது மட்டும் அல்லாமல் யோகாதிபதிகளோட தசாபுத்திகள் நடக்குதா, இதையெல்லாம் கணிச்சு தசாபுத்தி கணிதத்தை தெளிவாக கணிச்சு பலன்களுக்கு நம்ம வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் வழியில் போய் நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது. அப்போ எல்லாருடைய ஜாதகத்திலையும் மாற்று வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை தேடி எடுத்து அந்த நாள் நட்சத்திரத்தை குறித்து வைத்து அந்த பாதையில் போனால் மட்டும்தான் அது நமக்கு நற்பலன் கிடைக்குமே தவிர எல்லா நாள்லையும் கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் எல்லா நாளும் முயற்சி பண்ணாதீங்க. நாள் நட்சத்திரம் பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நான் கொடுத்த அந்த செல் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான தெளிவான விஷயங்களை நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.